கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. வாரம் வாரம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு புக் ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு புக்ஸ் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் ரிவ்யூ பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதனால இந்த வாரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்கோட தான் வந்திருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தைரியமா இரு, பயப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தைரியமா இருக்கணும்னா எப்படி நம்ம தைரியமா இருக்கிறது அப்படின்னு அதுக்கு யாருமே நிறைய பேர் சொல்யூஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஆத்தர் இந்த புக்ல எப்படி நம்ம தைரியமா இருக்கணும், எதெல்லாம் நம்மளோட தைரியத்தை கெடுக்குது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த புக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 things mentally strong people don't do அப்படின்றத இந்த புக்கு. இந்த புக்கை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமி மாரன். இவங்க வந்து ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட். நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல சொல்யூஷனோட தான் நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த ரைட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எமி மாரன் பற்றி. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 அவங்க அம்மாவும் ஹஸ்பண்டும் ஒரே இயரில் இறந்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்குள்ள அவங்க ஃபாதர் இன்லாவுக்கு கேன்சர், மாமனாருக்கு கேன்சர். ஸோ இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவங்க ரொம்ப மென்டலி உடஞ்சி போயிடுறாங்க. என்னதான் அப்படின்னாலும் சைக்கலாஜிக்கலாக மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறாங்கனாலும் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அப்போ உடஞ்சி போகிறப்போ அவங்க என்ன பண்ணலாம், நமக்கு தைரியம் வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க உட்காந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு 13 things மைண்டில் தோணுது. இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணால் நம்ம தைரியம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13 things அவங்க புக்காக எழுதுறாங்க. அதுதான் 13 things mentally strong people don't do அப்படின்ற புக்கு. ஸோ அவங்க என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் 13 திங்ஸுமே உங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லை. ஒன்லி ஒரு 5 things மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிட்டி, அதாவது சுய பரிதாபம். இது நீங்கள் நிறைய பேர்த்திட்ட பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, நான் ரொம்ப பாவம் தெரியுமா, நான் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எனக்கு வந்த பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா, நான் டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு. இது வந்து நாளடைவில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க பரிதாபப்பட்டு அவங்க தைரியமே குறைஞ்சு போயிடும். சுத்தமாக ரொம்ப கோழையாயிடுவாங்க. அதுக்கு பதிலாக இதுலேருந்து வெளியே வர என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி. அதாவது நான் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லலாம். அது மூலமாக இந்த தைரியத்தை வளர்த்துக்கலாம். செல்ஃப் பிட்டி, அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். ரெண்டாவது நம்ம தைரியத்தை குறைக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெலஸ், பொறாமை. அது என்ன திவ்யா, அது ஜெலஸ் எப்படி குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 2 பேர் வந்து படிக்கிறாங்க. ஓகேவா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கல. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது. நல்லா படிக்காதவன் நினைக்கிறான், சே இவன் மட்டும் எப்படி நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்கா அப்படின்னு பொறாமப்படும் போது என்ன ஆகுது, ஓஹோ நம்ம சரியாக படிக்கலை அப்படின்னு அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பானமும் வருது. எப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தெரியுதோ, மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோமோ, அப்போது நம்மளோட தைரியம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன்னா நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம தைரியத்தை குறைச்சிருது. மூணாவது டிபெண்ட். அதிகமாக ஒருத்தரை நம்ம டிபெண்ட் பண்ணுறது, எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் குறையும். அது நம்மளோட தைரியத்தை குறைச்சிரும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி கேட்கும்போது அவங்க நமக்கு செஞ்சு தரல அப்படின்னும் போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ நமக்கு தைரியம் போயிடும். ஐயோ என்னால் செஞ்சுக்க முடியலையே, எனக்கு யாருமே செஞ்சு தரலையே அப்படின்னு தோணிடும். ஸோ நம்ம அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ரொம்ப டூ மச்சாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது குறைக்கணும். அடுத்து 4th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவங்க உட்காந்துருக்க இடத்த மாற்றினா கூட சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம அதே மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் நிறையா மாற்றம் வரும், நம்ம வேலை செய்கிற விஷயத்தில் நிறைய அப்டேட் வரும், எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும். எப்போ நம்ம மாற்றத்தை ஏற்றுக்க தயாராக இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தைரியம் குறைஞ்சிரும். ஸோ இதை விட்டுறணும். 5th ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தையே நினச்சிட்டு இருந்தால் நம்மளோட தைரியம் குறையும். என்னென்னா
நான் கடந்த காலத்தில் அந்த தப்பு பண்ணிட்டேனே, அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ நான் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தையே நினச்சி 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 நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் எனக்கு ஒரு பிடிச்ச லைன்ஸ் இருக்கும். என்னன்னா, நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, அதை இன்றே அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அது நம்ம கையில் இருக்கும் வீணை நம்ம இன்னைக்கே வாசிக்கணும்னா நம்ம ப்ரெசண்ட்டில் தான் வாழணுமே தவிர கடந்ததை நினச்சி நம்ம வருத்தப்பட்டால் நம்மளோட தைரியம் குறையும். இன்னொன்று, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணாமல் இருக்கும்போது நம்ம தைரியம் நல்லா ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஓகேவா? நம்ம பண்ண தப்பையே நினச்சி நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி கில்ட்டி கான்ஷியஸ் வந்ததுன்னா நம்ம மேலே நமக்கு வெறுப்பு வரும். அப்போ நமக்கு எந்த விஷயமும் செய்யறதுக்கு தைரியம் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டோம்னாலே நம்ம தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நம்மளோட செல்ஃப் பிட்டியை குறைச்சிக்கிட்டா தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வளரும். அண்ட் செகண்டு, நம்ம யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. அப்படி பொறாமப்பட்டோம்னா நம்ம தைரியம் குறைஞ்சிரும். தேர்டு, மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபோர்த்து, கடந்த காலத்தை பற்றி நம்ம ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபிஃப்த்து, மற்றவங்கக்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வந்துடும். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எம்மி மாறனோட இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வரும். தைரியம் வந்தால் நமக்கு கண்டிப்பாக மன உறுதி ஏற்படும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், உங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.